அப்படிங்கிறதும் ரொம்ப அசிங்கமான விஷயமா இருக்குது. அமெரிக்க மக்கள் வெட்கி தலைகுனிகிறாங்க. பெரிய பெரிய மனிதர்களோட தொடர்பில் இருந்து பின்னாடி மர்மமான முறையில் இறந்து போன ஒரு மர்மமான மனிதர்களை பற்றி நாட்டுக்கு நாடு கதைகள் உண்டு. இந்தியாவிலேயும் அந்த மாதிரி நிறைய உண்டு. உதாரணமாக ஷொராபுதீன் ஷேக் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அமித்ஷாவை தொடர்புபடுத்தி ஒரு ஃபேக் என்கவுண்டர் வச்சு இந்தியாவே உலுக்கிய வழக்குது. அவருடைய மனைவி கௌசர் பியும் ஷொராபுதீன் ஷேக்கையும் வர வச்சு கடைசியில் ஏமாற்றி கொண்டுட்டாங்க. அவர் தப்பிச்சு போகணும்னு ட்ரை பண்ணல, அது ஒரு ஃபேக் என்கவுண்டரு அப்படிங்கிறதுலாம் அப்போ பெரிய அளவில் உலுக்கியது. சிபிஐ அந்த வழக்கை பின்னாடி விசாரித்தது பெரிய பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் ஆமாம் தப்பான முறையில் வர வச்சு தான் அவர் சுட்டிருக்காங்க அப்படிங்கிறது சிபிஐயும் சொல்லிச்சு. போலீஸ் ஆஃபீஸர்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் யாரையும் அதில் அரெஸ்ட் பண்ணல. ஷொராபுதீன் ஷேக்குக்கு டிரைவராக இருந்த துளசிராம் பிரஜாபதி அவரும் பின்னாடி இதே ஸ்டைலில் ஃபேக் என்கவுண்டரில் சாகுறாரு. ஏன்னா அவர் எப்படி ஷொராபுதீன் ஷேக்கையும் அவர் மனைவி கௌசர் பியும் வர வச்சாங்க போலீஸ் ஆஃபீஸர் என்னன்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. கடைசி நிமிஷத்தில் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுல தெரிஞ்சவர் தான் அந்த துளசிராம் பிரஜாபதி. அவரும் அதே மாதிரியான ஒரு ஃபேக் என்கவுண்டர்